Praise the Lord. Praise the Lord. நல்லா இருப்பீங்க. You will do well. நான் என் மகன் ஸ்ரீலங்காவில் இருந்து உங்களோடு பேசுகின்றோம். My father and I are speaking to you from Sri Lanka. பரம்பரை சாபம் அப்படின்றா என்ன? What is a generational curse? வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது? And what does the word say about அது it? உங்களுக்கு சொந்தமா? Does it belong to you? நான் சொல்றேன் பரம்பரை சாபம் உங்களுக்கு சொந்தமே ஆக முடியாது. I'm telling you that generation curse can never belong to you. உங்கள் பரம்பரையாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். For your generations to come, you will be blessed. ஆமென். ஏன் அப்படி சொல்லுகின்றேன்? Why am I saying this? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது When Jesus Christ died on the cross, சகல நியாயப்பிரமாணத்தின் சாபங்களும் சிலுவையிலே மரித்தது. all the curses of the law died on that cross. அதுவே நம்ம பரம்பரையா நமக்கு சாபம் வரும், அவங்களுக்கு நடந்து நமக்கு நடக்கும்னு யோசிக்கவே வேணாம் பாருங்க. So please don't think that, oh no, what happened to him will happen to me. There is a generational curse. பயப்பட வேண்டாம், நீங்க நல்லா இருப்பீங்க. Do not fear, you will do well. மறுபடி சொல்றேன், நீங்க நல்லாவே இருப்பீர்கள். And again I tell you, you will definitely do well. இன்னொரு தரம் சொல்லவா? Shall I say it one more time? நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. You will do very well. ஆகவே அந்த பழைய காலத்திலே வந்துட்டு தகப்பனுடையது பிள்ளைக்கு வந்து சேருகிறது. In the Old Testament, what was for the father came into the son. ஆமென். பரம்பரையாய் சாபத்திலே வாழ்ந்தார்கள். They lived in curse throughout generations. ஆனால் இந்த காலத்துல என்ன நடக்கிறது? But what happens in this time? ஆமென். கர்த்தர் உங்களுக்காய் சாபமானபடினாலே, Because God became curse for you. நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படுகிறது. If you believe, then your entire family is saved. முழு குடும்பத்துக்குமே ரட்சிப்பு சொந்தம் பாருங்க. There is blessings there is salvation for the entire family. ஆமென். முழு குடும்பத்துக்கும். For the entire family. நீங்க விசுவாசித்தால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். If you believe, your entire family can be saved. அப்ப உங்க சமாதானத்தை பார்க்க உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். So you can know that the peace of your children will be greater than your peace. நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம். Don't worry about anything. கவலைப்பட வேணாம். Don't worry about anything. ஆமென். உங்களுக்கு புது DNA கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. God has given you a new DNA. இயேசு கிறிஸ்துவின் DNA. The DNA of Christ. நல்லா இருப்பீங்க. You will do well. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. You will be in a first class. மகிமையின் காலங்களை எதிர்நோக்கி வாழுங்கள். Hope and expect for a glorious time. நல்லது நடக்கும் என்றே நீங்கள் எதிர்பாருங்கள். Always hope that good things will happen to you. நன்மையான காரியங்கள் மட்டும் எனக்கு சொந்தம் என்றே நீங்கள் எதிர்பாருங்கள். Expect only good things to come into your life. சாபத்துக்கு என்னாச்சு? What happened to curse? செத்து போச்சு. It died. சிலுவையிலே செத்து போச்சு. It died on the cross. ஆமென். ஆகவே அதை குறித்து யோசிக்கவே வேண்டாம் பாருங்க. So don't worry about it. ஆமென். பரம்பரையாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். From generation to generation you will be blessed, and God will show favor to 1000 generations to come. அவருடைய இரக்கம், அவருடைய mercy 1000 years 1000 generations-க்கு இருக்கும் பாருங்க. His mercy will last for 1000 generations to come. Amen. Amen. நல்லா இருப்பீங்க. You will do well. ஆகவே உலகம் சொல்லுது பாருங்க, பரம்பரை சாபத்தை குறித்து கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். So the world, what does it say? It says to learn about these generation curses. ஒரு நாள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Don't learn about them. உங்களுக்கு சொந்தம் இல்லாத நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. Why should you start learning about stuff that don't belong to you? உங்களுக்கு பரம்பரை சாபம் சொந்தம் அல்ல. Because generation curse does not belong to you. பரம்பரை ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். But generational blessings, that belongs to you. பரம்பரை ஷலோம் சமாதானம் உங்களுக்கு சொந்தம். A generational peace belongs to you. உங்களை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகள் அதிக சமாதானமாய் இருப்பார்கள். Your children will have more peace than you ever had. அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கும். Their peace will be great. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. You and your children will do well. ஆகவே சாபத்தை குறித்து யோசிக்க வேண்டாம். So therefore don't worry about ஆசீர்வாதத்தை குறித்து யோசிங்க. Think about the blessings. Amen. Worry about, think about. Amen. நல்லா think பண்ணுங்க. blessings னு think பண்ணுங்க. Think a lot about the blessings that are to come to you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையிலே செய்த நினைத்துக் கொள்ளுங்கள். Think about what Jesus Christ did on the cross. நல்லா இருப்பீங்க. You will do well. தொடர்ச்சியா ஷேர் பண்ணுங்க. Please continue sharing. உங்களுடைய எல்லா சாபங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை எடுத்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். I would like to pray against all the thoughts of your generational curses. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, in the name of Jesus Christ, இந்த நாளிலே on this day எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். we thank you for all the blessings that have come into our lives. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். Give us grace and favor to use that blessing in your kingdom and to live the way you want us to. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய விருப்பத்தின்படி வாழ கிருபை செய்யும். Lord, help us to live the way you want us to. இன்றிலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு சொந்தம், சாபம் அது சிலுவையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். From today I know and I believe that curse has been killed on that cross and only blessings belong in our lives. இயேசு கிறிஸ்து எனக்காய் சாபமாகி சாபம் சிலுவையிலே செத்தது என்று நான் நம்புகின்றேன். I believe that Jesus Christ died for me and the curse died with him. நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. I will do well. உம்முடைய தயவினாலே
by your உம்முடைய faith, ராஜ்யத்துக்காக for your grace, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே for your kingdom, in Jesus' name. ஆமென். Amen. நல்லா இருப்பீங்க. You will do well. ஒரு யூடியூப் வீடியோவை நான் போட்டிருக்கின்றேன். Dad has shared a YouTube video. அதனுடைய லிங்கை நான் மேல போடுறேன் பாருங்க. He will include the link above. இது பொள்ளாச்சியை குறித்து. இது நேம் பொள்ளாச்சி. It's about Pollachi. ஆமென். பொல்லாத ஆட்சி இல்ல, பொள்ளாச்சி. It's about Pollachi. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God கேளுங்க. will bless you all. ஆமென். Please listen in. சமூகத்துக்கு நன்மையை கொண்டு போவோம். Let's take in goodness into the society. Thank you. Thank you. நல்லா இருப்பீங்க. You will do well. மீண்டும் சந்திப்போம். We'll meet you again Bye-bye. soon. Bye. God bless you. God bless you. Bye.